காலையில் தனியாக அமர்ந்திருக்கும் திலீப்பிற்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்கிறாள் நயனதி. திலீப், இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்ட மாதிரி இருக்கு? எப்பவும் 10 மணிக்கு மேல தானே எழுந்திருப்பீங்க என்றாள் நயனதி. ஒண்ணு இல்ல நதி, சும்மாதான் என்றான் திலீப். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க. என் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் தேவைப்பட போதோ என்றாள் நயனதி. உனக்கு என்ன ஆச்சு நதி? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி நீயும் நானும் வேலை பார்த்துட்டு இருந்த ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீ என்ன சொல்ற என்று கேட்கிறான் திலீப். திலீப், நம்ம ஆஃபீஸ் என்னாச்சு? நம்ம ஆஃபீஸ் இருக்கும் போது எதுக்கு வெளியே போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற என்றாள் நதி. நதி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேர்ல ரன் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸை ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நான் சேல் பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அண்ணா தான் சேல் பண்ணி கொடுத்தாங்க என்றான் திலீப். திலீப், என்ன சொல்ற என்று அதிர்ச்சியோடு கேட்டாள் நயனதி. பாரு, நான் சொன்ன உடனே உன் முகம் எப்படி மாறிடுச்சு. நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன் என்றான் திலீப். அந்த ஆஃபீஸ் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக அதை இழந்துட்டு நிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு திலீப் என்றான் நயனதி. நீ என் கூட இருந்தா போதும் நதி, அது மாதிரி 10 ஆஃபீஸ் கூட வாங்கலாம் என்றான் திலீப். உன்னோட ஆஃபீஸை யாருக்கு சேல் பண்ண என்று கேட்கிறான் நயனதி. அதெல்லாம் உனக்கு எதுக்கு நதி என்றான் திலீப். சும்மா தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு திலீப், யாருக்கு உன்னோட ஆஃபீஸை சேல் பண்ண என்று கேட்கிறான் நயனதி. சொல்ல முடியாது, வேணும்னா அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்றான் திலீப். திலீப், உனக்கு தான் தெரியும்ல, நீயே சொல்லு என்றான் நயனதி. திலீப் அவன் மடியின் மீது சாய்ந்தான். நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு இப்போ தூக்க வருது நதி என்றான் திலீப். இதற்கு பிறகு அவனிடம் கேட்டு அவனை சங்கடப்படுத்த விருப்பமில்லாமல் என்று அவன் தலைமயிரை கோதிவிட்டாள். அவளின் சிந்தனை முழுவதும் என்கிட்ட சொல்ல தயங்குற அளவுக்கு யாரா இருக்கும் என்ற யோசனையில் இருந்தது. அவன் சில வினாடிகளிலேயே உறங்கிவிட்டான். திலீப், எனக்காக உன்னோட ஆஃபீஸையே இழந்துட்டு நிற்கிறேன். உனக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லையே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் நதி. சில மணி நேரங்களுக்கு பிறகு திலீப் கண் விழித்து பார்க்கும் பொழுது அறைக்குள் நதி இல்லை. நதி வருண் மற்றும் வந்தனா இருக்கும் அறைக்கு சென்றிருந்தாள். வருண் ஆபீஸ்க்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறான். வந்தனா பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். நதியை பார்த்த வந்தனா, வா நதி, ஏன் அங்கே நிற்கிற என்று கேட்கிறாள். வருண் சாரை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன், ஆனா அவங்க பிஸியா இருக்காங்க, நான் அப்புறமா வரேன் என்றாள் நதி. அப்படிலாம் இல்ல நதி, நீ உள்ளவா என்று அழைத்தான் வருண். சொல்லு நதி, என்ன விஷயம் என்று கேட்டாள் வந்தனா. நதி தயங்கி தயங்கி, திலீப்போட ஆபீஸை யாருக்கு சேல் பண்ணிருக்கான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் சொல்லல. உங்களுக்கு தெரியும்னு சொன்னான், அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் என்றாள் நதி. வருண் மற்றும் வந்தனா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நதி, அது முடிஞ்சு போன விஷயம், அதை போட்டு ஏன் மறுபடியும் கிளறிட்டு இருக்கணும்? அதான் ஐயாவோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அதை வச்சு ரன் பண்ண சொல்லு என்றான் வருண். அந்த ஆஃபீஸை சேல் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுவும் செய்ய முடியாது. நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க ப்ளீஸ் என்றான் நதி. சந்தியாவுக்கு தான் சேல் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபீஸை சந்தியாவுக்கு சேல் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அந்த தருணத்தில் எங்களுக்கு வேற வழி தெரியல. ஐயாவோட ஆஃபீஸை ரன் பண்ண சொல்லு, அப்படி இல்லைன்னா என்னோட ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்க சொல்லு நதி என்றான் வருண். சரி, நான் கிளம்புறேன் என்றாள் நதி. இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை நதி, நாங்கள் ஈவினிங் வந்து உங்கள் 2 பேர்கிட்டையும் பேசுகிறோம். நீ போய் இப்போ எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடு என்றான் வருண். நதி தன்னுடைய அறைக்குள் நுழையும் பொழுது, எங்க போயிட்டு வரீங்க மேடம் என்றான் திலீப். உங்க அண்ணன் வருணை பார்க்க தான் போனேன். உங்க லேப்டாப் எங்க என்று கேட்கிறாள் நதி. நீ சும்மாவே இருக்க மாட்டியா நதி, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிற. லேப்டாப் ஐயா ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன் என்று திலீப் சொன்னவுடன் வேக வேகமாக இறங்கி கஜேந்திரன் அறைக்கு சென்று லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு மீண்டும் திலீப் அறைக்கு வருகிறாள். குளியல் அறைக்குள் இருக்கும் திலீப்பிடம், திலீப், லேப்டாப் பாஸ்வேர்ட் சொல்லு என்று வெளியிலிருந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். திலீப், நதினு போடு என்று கூறுகிறான். என்றான் நதி. அவன் குளியல் அறையில் இருந்து வெளியே வரும்பொழுது அவள் லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நீளமான வெள்ளை துணியை கொண்டு சென்று அவள் கண்களை கட்டிவிட்டான். நான் ட்ரெஸ் பண்ணணும், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு என்றான் திலீப். சீக்கிரம் திலீப், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் நதி. சரி சரி என்றான் திலீப். காலையிலேயே அப்படி என்ன லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்க என்று கேட்கிறான் திலீப். சந்தியாவோட ஆஃபீஸ் வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸை அவளோட நேம்க்கு மாத்திட்டு இருக்கா. ஆஃபீஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. 5th பிளேஸ்ல இருக்கு தெரியுமா என்று கேட்கிறான் நதி. நிஜமாவா என்றான் திலீப். இவ்வளவு டேலண்ட்டை வச்சுட்டு இந்த புள்ள ஏன் இவ்வளவு நாள் இப்படி இருந்துச்சுன்னு தெரியல திலீப். எவ்வளவு நேரம், சீக்கிரம் என்றாள் நதி. திலீப் வந்து அவள் கண்ணில் கட்டப்பட்ட துணியை அவிழ்த்துவிட்டு அவள் கையில் இருந்த லேப்டாப்பை வாங்கி கொண்டு மெத்தையின் மீது உட்கார்ந்தான். நதியும் அவனின் பின்புறமாகவே சென்று அவனின் அருகில் அமர்ந்தாள். நதி, இங்க பாரு, அந்த ஆஃபீஸ் மட்டும் இல்ல, இன்னும் 2 பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்கும் போல. ஆமா திலீப், ஆனா நம்ம பிரான்ச் மெயின் பிரான்ச் இல்ல போல. அப்போ நம்ம பணத்தை ரெடி பண்ணிட்டு திரும்ப கேட்டா கொடுத்துடுவாதானே என்றாள் நதி. நதி, அதை திரும்ப வாங்குற ஐடியா எனக்கு சுத்தமா கிடையாது. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை விட்டுடு. நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற என்றான் திலீப். உன் மனசை தொட்டு சொல்லு, உன்னோட பிரான்ச் உன்னை விட்டு போனதுல உனக்கு வருத்தம் இல்லைன்னு என்றாள் நதி. ஏன் அமைதியா இருக்கிற திலீப், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று கேட்கிறான் நதி. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு நதி. அப்பா எனக்காக அந்த பிரான்ச்சை கொடுத்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ அது என்கிட்ட இல்லைன்றப்போ கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் போனா சரியாயிடும். அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க முடியாதுல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கணும் என்றான் திலீப். சரி திலீப் என்றான் நதி. இன்னும் ரீலாவோட கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் வருணனா பிரான்ச்ல வேலை செய்யறேன். ஐயாவோட பிரான்ச் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை ரன் பண்றதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் அந்த வேலையை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஐயாவோட பிரான்ச்சை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா என்றான் திலீப். திலீப், நானும் உங்க கூட வந்து வேலை பார்க்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு சீக்கிரமே சம்பாதிக்கலாம்ல என்றாள் நதி. நதி, என்ன விளையாடுறியா? ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள வேலை பார்க்க போறியா? ஒழுங்கா ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் திலீப்.
இல்ல திலீப், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு சரியாயிடும் என்றாள் நதி. நதி, நான் எல்லா நேரமும் அமைதியா இருக்க மாட்டேன். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அடிச்சு போட்டுடுவேன். நான் எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்காம பேசுற என்றான் திலீப். அதன் பின்பு நதி எதுவும் பேசவில்லை. இன்னைக்கு பூஜா நீ வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டேன். அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி ஏறி. நான் சீக்கிரமா வந்துடுறேன். வெளியே எங்கேயாவது போகணும்னா பணம் கபோர்ட்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. எங்க போனாலும் சொல்லிட்டு போ என்று திலீப் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவள் எதற்கும் பதில் அளிக்கவில்லை. இப்படி மூஞ்ச திருப்பி வச்சுட்டு இருந்தா நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? நானே அண்ணாக்கு கீழே தான் வேலை பார்க்க போறேன். அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போனா எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டே நதி? இன்னும் சரியா 3 மாசம் தான். அதுக்கப்புறம் ஐயாவோட பிரான்ச்சை உன் கையில கொடுத்துடுறேன். நீ அங்க ஓனரா வேலை பாரு. எனக்கு அது சந்தோஷமா இருக்கும்ல என்றான் திலீப். சரியா 3 மாசம் தான் திலீப். அதுக்கப்புறம் நானும் வேலை பார்க்க போவேன் என்றான் நதி. நதியை சமாதானப்படுத்திவிட்டு திலீப் வேலைக்கு புறப்பட்டு வாசல் அருகே செல்லும் பொழுது பூஜா காரில் இருந்து இறங்குகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் கடந்து செல்லும் பொழுது அவர்களின் பார்வை அக்னியை கக்கிச் சென்றது. அவளை வீட்டிற்குள் வரவேற்பதற்கு யாரும் இல்லை. நேரமாகிவிட்டது என்று அவசரமாக வெளியே வந்த வந்தனா தனக்கு எதிரே வந்த பூஜாவுக்கு வழிவிட்டு விட்டு ஓரமாய் சென்றாள். காவ்யா இவளுக்கு முன் செல்வதை பார்த்து, ஏ காவ்யா, கூப்பிட்டுட்டே இருக்க, பார்க்காத மாதிரி போற என்று காவ்யாவை பார்த்து கேட்டாள் பூஜா. அக்கா, சாரி அக்கா, நீங்க வந்ததை நான் பார்க்கவே இல்ல. எப்படி இருக்கீங்க என்றாள் காவ்யா. இருக்கேன். இந்த பேக்கை கொண்டு போய் என் ரூம்ல வைக்கிறியா என்றாள் பூஜா. மாதேஷ ஸ்கூலுக்கு அனுப்பணும்க்கா. வேன் வந்துடும், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றாள் காவ்யா. அவள் அறைக்குள் நுழையும் பொழுது ரீலா ஒரு நொடி பார்த்துவிட்டு உடனே தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். பூஜாவுடைய கணவன் பிரவீன் இவளை பார்த்தும் பார்க்காதது போன்று சென்றான். என்னங்க, நான் வந்திருக்கேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க என்றாள் பூஜா. வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப யார கொள்ள பிளான் போட்டிருக்க என்றான் பூஜாவின் கணவன் பிரவீன். கையில் கொண்டு வந்த பேக்கை மெத்தையின் மீது தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக உட்கார்கிறாள் பூஜா. காலை 10 மணிக்கு மேல் வீடே அமைதியாக இருந்தது. கதவை திறந்து வெளியே வந்த பூஜா சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். ஹாலில் யாரும் இல்லை. அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே நடந்து வந்த பூஜா சாவிகள் மாட்டி வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு வந்தாள். பூஜா மேடம், காப்பி ஏதாவது வேணுமா? திடீரென்று இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போனாள். திரும்பி பார்த்தால் சமையல்காரி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போ என்று அதட்டினாள். டைனிங் டேபிளில் இருந்து தண்ணீரை குடித்துவிட்டு கஜேந்திரன் அறையின் சாவியை கையில் எடுத்தாள். ரீலா வெளியே வந்து சோபாவில் உட்கார்ந்தாள். ரீலா, வெளியே எங்கேயாவது போறியா என்று கேட்கிறாள் பூஜா. நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? அங்க வந்து என்னோட நிம்மதியை கெடுக்கணுமா என்றாள் ரீலா. ஏன் அப்படிலாம் பேசுற? நான் உன்னோட அம்மா தானே, எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தானே பண்ணுவேன் என்றாள் பூஜா. எனக்கு புரியலமா, நீ பண்ணதுல எது நல்லதுன்னு சொல்ல வர? நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நதி செத்து போகணுமா? திலீப் சித்தப்பா நதி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு தெரியுமா? நதி இல்லனா திலீப் சித்தப்பாவால சந்தோஷமா இருக்கவே முடியாது. அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இதுல எங்கம்மா நல்லது இருக்கு? உன்னோட புத்தி ஏன் இப்படி கீழ்த்தனமா போச்சுன்னு எனக்கு தெரியல. அம்மானு வாய் திறந்து சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு என்றாள் ரீலா. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நான் செத்து போகட்டுமா என்று கேட்கிறாள் பூஜா. செத்து போன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த வீட்டை விட்டு நான் சீக்கிரமா போயிடுவேன். அது வரைக்கும் நீ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும் என்று சொல்லிவிட்டு ரீலா வீட்டை விட்டு சென்றாள். நீ கவலைப்படாத ரீலா, இந்த 10 நாள்ல உனக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு உன்னை சந்தோஷமா உன்னோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். நீ இந்த அம்மாவை நினைச்சு பெருமையா பேசுவ. இது ஒரு நாள் நடக்கதான் போகுது என்று தனக்குள் பேசிக்கொண்டாள் பூஜா. மீண்டும் அவளுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலைமோதுகிறது. பின்பு அங்கிருந்து விரைவாக சென்று கஜேந்திரனுடைய அறையை திறந்தாள் பூஜா. உள்ளே சென்றவள் கதவு பூட்டியிருப்பது போன்று தெரிவதற்கு தாள் போடாமல் கதவை சாத்தி வைத்தாள். நதி கீழே இறங்கி வந்தாள். என்னம்மா நதி, டைம் என்ன ஆச்சு? இப்பதான் சாப்பிட வர? திலீப் சார் எப்பவோ கிளம்பி போனாரு என்றாள் சமையல்காரி. திலீப் சாப்பிட்டுட்டு போனானா என்று கேட்கிறாள் நதி. சாப்பிட்டுதாமா போனாரு. உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும்னு எடுத்து கொடுத்துட்டு தான் போனாரு. இங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்றாள் சமையல்காரி. என்றாள் நதி. அவளை அறியாமல் அவளுடைய கண்கள் கஜேந்திரன் ஐயாவின் அறையின் பக்கம் திரும்பி பார்த்தது. கூடவே இருந்த ஒரு உறவு இல்லாமல் வெறுமையை உணர வைக்கிறது. காவ்யா வந்து அவள் அருகே உட்கார்ந்தாள். என்ன நதி, உடம்பு சரியில்லை, நேரத்துக்கு சாப்பிட்டு மருந்து போட வேணாமா? உன்னை சாப்பிட்ட கூப்பிட்ட மேல வந்தேன், ஆனா நீ தூங்கிட்டு இருந்த. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்துட்டேன் என்றாள் காவ்யா. திலீப் கிளம்பி போகும்போதெல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்தேன், அவன் போனதுக்கு அப்புறம் தான் தூங்கிட்டேன் என்றாள் நதி. சரி நதி, நீ நல்லா சாப்பிடு. இன்னைக்கு காலையில பூஜா வீட்டுக்கு வந்துட்டா, உனக்கு தெரியுமா என்று கேட்கிறாள் காவ்யா. இல்லக்கா, நான் இன்னும் அவங்கள பார்க்கல. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் சரியாகி வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னை வந்து பார்க்கவே இல்லை பாருங்க. இப்போ எங்க இருக்காங்க என்றாள் நதி. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்துச்சுன்னு திலீப் உங்ககிட்ட சொல்லலையா என்று கேட்கிறாள் காவ்யா. இல்ல, திலீப் எதுவும் என்கிட்ட சொல்லல. அவனோட ஆபீஸை சேல் பண்ணது கூட இன்னைக்கு காலையில தான் தெரியும் என்றாள் நதி. அதில நதி, பூஜாவை பத்தி அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா என்றாள் காவ்யா. நான் வீட்டுக்கு வரும்போது பூஜா மட்டும் இல்ல, எங்க போனாங்கன்னு கேட்டேன். அவன் அப்புறம் சொல்றேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நானும் கேட்கல. என்னக்கா ஆச்சு, அவங்க எங்க போனாங்க என்றாள் நதி. அட என்ன நதி, எவ்வளவு முக்கியமான விஷயம், இதெல்லாம் உன்கிட்ட சொல்லாம இருக்கான். உனக்கு தெரிஞ்சா தானே நீ ஜாக்கிரதையா இருக்க முடியும் என்று நடந்த எல்லா விஷயத்தையும் பிட்டு பிட்டு வைத்தாள் காவ்யா. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் நதி. நதியின் அருகில் நின்று கொண்டிருந்த சமையல்காரியும் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னக்கா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, திலீப் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அப்ப பூஜா என்கிட்ட நடிச்சிருக்காங்களா? இது தெரியாம நான் அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏமாற்றத்தின் கண்ணீர் அவளின் கண்களில் இருந்து வெளிப்பட்டது. சரி நதி, இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. உனக்கு தெரிஞ்சா நீ ஜாக்கிரதையா இருப்பல்ல, அதனாலதான் சொன்னேன்.
என்று பேசிவிட்டு காவ்யா அங்கிருந்து சென்றாள். புதிதாக வந்த சமையல்காரி, ஏமா நதி, காவ்யா மேடம் சொல்லிட்டு போனதெல்லாம் ஏதாவது நாடகத்துல படத்துல தான் நடக்கும். முதல் முறையா இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குடும்பத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோமா என்றாள் சமையல்காரி. பின்பு நதி அறைக்கு வந்த பின்பு அவளுடைய கைபேசி சினுங்கியது. அதை அட்டென்ட் செய்து, ஹலோ திலீப், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். வருண் சார் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா என்று கேட்கிறாள் நயனதி. அண்ணா எனக்கு ஆஃபீஸ்ல சூப்பர்வைசர் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்கான். வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் அப்பாவோட ஆஃபீஸ்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம்ல, அது ஞாபகம் வந்தது. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நம்ம மறுபடியும் அப்பாவோட ஆஃபீஸை கண்டிப்பா ஓப்பன் பண்ணணும் நதி. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா என்று ஏக்கத்தோடு கேட்டான் திலீப். ஐயா, அந்த ஆஃபீஸை ரொம்ப நாளா பூட்டி வைக்க விட மாட்டாரு. கண்டிப்பா நமக்கு திறந்து கொடுப்பாரு. நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. எது நடந்தாலும் பாத்துக்கலாம் என்றாள் நயனதி. சரி நதி, ஈவினிங் அஸ்வினை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு யாரும் இல்லையா? நீ போய் கூட்டிட்டு வந்துடுறியா? நான் தான் அண்ணா கிட்ட சொன்னேன் நதி போய் கூட்டிட்டு வருவான்னு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல என்று கேட்கிறான் திலீப். சரி திலீப், அஸ்வினை நான் கூட்டிட்டு வரேன். கிஷோரை பார்க்கணும் போல இருக்கு. அப்படியே அவனோட ஐஸ்கிரீம் பார்லருக்கும் போயிட்டு வந்துடட்டுமா என்றாள் நயனதி. ஓ, ஆனா நான் வரதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு என்றான் திலீப். சரி திலீப் என்றான் நயனதி. காவ்யா சொன்ன எல்லாவற்றையும் உண்மையா என்று திலீப்பிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் அந்த நேரத்தில் கேட்டா சரியா இருக்காது என்று நினைத்து அவன் மைண்டை டிஸ்டர்ப் செய்த மாதிரி ஆகிவிடும் என்று கேட்காமல் விட்டுவிட்டாள். காவ்யா கஜேந்திரன் அறையை கடந்து செல்லும் பொழுது ஐயாவின் அறைக்குள் இருந்து சத்தம் கேட்பதை கவனிக்கிறாள். அங்கிருந்து சாவிகள் மாட்டி வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு சென்று ஐயா அறையின் சாவியை தேடுகிறாள். ஆனால் சாவி அங்கே இல்லை. சாவி எங்கே என்று சமையல்காரியிடம் கேட்கிறாள். பின்பு நதியிடம் கேட்கிறாள். ஹால்ல தான் இருக்கும் அக்கா. திலீப் ரூமை பூட்டிட்டு அங்கதான் மாட்டி வச்சான். நீங்க போய் நல்லா பாருங்க என்றாள் நயனதி. நான் நல்லா பார்த்துட்டு தான் வரேன் நதி. ஐயா அறைக்குள்ள இருந்து சத்தம் கேட்குது. பூனை எலி ஏதாவது போயிருக்கான்னு தெரியல. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன். சரி, நான் போய் இன்னொரு முறை நல்லா தேடி பார்க்கறேன் என்றாள் காவ்யா. காவ்யா ஐயாவின் அறையின் சாவியை தேடிக் கொண்டிருக்கிறாள். காற்றில் அறையின் கதவு கொஞ்சம் திறப்பதை பார்த்த சமையல்காரி, காவ்யா மேடம், கதவு திறந்து தானே இருக்குது, எதுக்கு சாவியை தேடிட்டு இருக்கீங்க என்று கேட்கிறாள். கதவு திறந்திருப்பதை பார்த்த காவ்யா, அட ஆமா, கதவை திறந்து வச்சது யாரு? அதான் பூனை உள்ள போயிருக்கும். நான் போய் வரட்டிட்டு வந்து சாவி அந்த ரூம்ல இருக்கான்னு பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு காவ்யா ஐயாவின் அறைக்கு வந்திருந்தாள். வர வர இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இருக்க மாட்டேங்குது. நான் தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு என்று பேசிக்கொண்டே காவ்யா கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அறையின் கதவை மெல்ல திறக்கிறாள். கதவிற்கு நேர் எதிரே மெத்தை கண்ணில் பட்டது. அவள் கண்கள் பூனையை தேட ஆரம்பித்தது. அப்படியே இடது பக்கம் திரும்ப பூஜா அங்கிருந்த மொத்த ஃபைலையும் எடுத்து போட்டு புரட்டி கொண்டிருந்தாள். காவ்யாவை பார்த்தவுடன் பூஜா பதறி போனாள். நீங்க தானா? நான் பூனை தான் உள்ள வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கோன்னு நினைச்சேன் என்றாள் காவ்யா. நீதானா? நான் வேற யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்றாள் பூஜா. அப்படியா? நீங்க பயப்படுற அளவுக்கு நீங்க என்ன விஷயம் பண்றீங்க? இந்த ஒண்ணுக்கும் உதவாத ஃபைலெல்லாம் எதுக்கு புரட்டி போட்டுட்டு இருக்கீங்க என்றாள் காவ்யா. அடி பைத்தியக்காரி, பொண்ணத்துக்கும் உதவாதுன்னு உனக்கு யார் சொன்னது? இதுலதான் மொத்த விஷயமும் இருக்கு. அதான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு தான் 4 எழுத்து படிக்கணும்னு சொல்றது என்றாள் பூஜா. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி முன்னாடியே பார்க்க சொல்லிருப்பேன். அப்படி என்ன விஷயம் இதுல இருக்கு என்று கேட்கிறாள் காவ்யா. உனக்கும் அறிவில்ல, உன்னோட புருஷனுக்கும் அறிவில்ல. சரி, யாராவது இந்த ஃபைல் எல்லாம் வந்து பார்த்தாங்களா என்று கேட்டாள் பூஜா. இல்லக்கா, நான் பார்த்த வரைக்கும் யாரும் இதெல்லாம் எடுத்து பார்க்கவே இல்ல. சொல்லுங்க, அப்படி என்ன விஷயம் இருக்கு இதுல என்றாள் காவ்யா. செத்து போனால கிழவன் என்றாள் பூஜா. யார சொல்றீங்க அக்கா? ஐயாவையா என்று கேட்கிறாள் காவியா. ஆமா ஆமா, அந்த கொய்யாவை தான் சொல்றேன். அந்த கிழவனுக்கு சொத்து இருக்கு. என்னோட அப்பா சொல்லிதான் எனக்கே தெரியும் என்றாள் பூஜா. என்னக்கா? அதுதான் எனக்கே தெரியுமே. உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு ஆபீஸ், என்னோட வீட்டுக்காரருக்கு ஒரு ஆபீஸ், ஐயாவுக்கு ஒரு ஆபீஸ், திலீப்புக்கு ஒரு ஆபீஸ், வருணுக்கு ஒரு ஆபீஸ், அவ்வளவுதானே அக்கா? அதான் எனக்கு தெரியுமே என்றாள் காவியா. பைத்தியக்காரி, இந்த பங்களாவை என்ன வாடகைக்கா வாங்கி வச்சிருக்காரு? இது மட்டும் இல்ல, அவர் பொண்டாட்டி பேர்ல சொத்து வாங்கி வச்சிருக்காரு. எல்லா ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன் என்றாள் பூஜா. என்னக்கா சொல்றீங்க என்று வாய் பிளந்தபடி நின்றாள் காவியா. வாய் மூடு, உள்ள ஏதாவது போயிட போகுது. இந்த பங்களாவை வித்தா கோடி கணக்கில் போகும் என்றாள் பூஜா. எனக்கா லூசு தனமா பேசிட்டு இருக்கீங்க? இந்த பங்களாவை வித்துட்டு நம்ம எல்லாம் நடுத்தருக்கு போறதா என்றாள் காவியா. நான் சொல்றத முழுசா கேளு காவியா, அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு பேசாத. சரி சரி, இங்க எதுவும் பேச வேணாம். நான் கொடுக்குற பேப்பர் எல்லாம் கொண்டு போய் உன்னோட ரூம்ல வை. நான் அங்க வந்து உனக்கு டீட்டெயிலா சொல்றேன் என்று பூஜா சொல்லி முடித்ததும், அச்சோ வேணாம், என்னோட ரூம்ல கொண்டு போய் வச்சா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னோட வீட்டுக்காரர் என்ன சும்மா விட மாட்டாரு. நான் என்னோட ரூமுக்கு கொண்டு போக மாட்டேன். உங்க கூட பேசக்கூடாது, கூட்டு சேரக்கூடாதுன்னு அவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்காரு. நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்ககிட்ட பேச வந்த. நீங்க என்னன்னா என்ன போலீஸ் கேஸ்னு விட்டுடுவீங்க போலயே என்று பயந்தாள் காவியா. கூடவே இருந்தா உனக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். சரி விடு, இதெல்லாம் எனக்கு மட்டும்தானே எழுதியிருந்தா யார் மாத்த முடியும் என்று பூஜா பேசி முடிப்பதற்குள் காவியா அவள் கையில் இருந்த ஃபைலை வாங்கி கொண்டு, சரிக்கா, நான் என்னோட ரூம்லேயே கொண்டு போய் மறைச்சு வச்சுக்கிறேன், நீங்களும் என் பின்னாடியே வாங்க என்று சொன்னாள் காவியா. அவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஹாலில் யாரும் இல்லை. ஃபைலை எடுத்துக்கொண்டு காவியா தன்னுடைய அறைக்கு சென்றாள். ஐயாவின் அறையை பூட்டி சாவியை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு காவியாவின் அறைக்குள் சென்றாள் பூஜா. போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் தான் ரூம்குள்ளேயே இருந்து போனை பார்த்துட்டு இருக்கிறது? எப்ப சாயங்காலம் ஆகும்? அஸ்வினை கூட்டிட்டு வெளியே போய் சுத்திட்டு வரலான்னு பார்த்தா கூட நேரம் போக மாட்டேங்குது. இந்த திலீப் என்னை வீட்டுக்குள்ளவே வச்சு அடைச்சு வச்சிட்டு இருக்கான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாள் நயனதி. நம்ம வேற ரூம்ல தனியா இருக்கோம். திடீர்னு நம்மளை அடிச்சு போடுறதுக்கு 4 பேர் வந்துட்டா? இல்ல, அதான் வாட்ச்மேன் அண்ணா வெளியே தானே நிக்கிறாரு. திடீர்னு பூஜா பாயசத்தை பாசமா கொண்டு வந்து கொடுத்தா? ஐயோ, மறுபடியும் ரிஸ்க் எடுக்க கூடாது நதி.
பாசத்தை காட்டி எப்படி நம்மளை ஏமாத்திட்டா? நம்மளும் லூசுத்தனமா வாங்கி வாங்கி தின்னு இருக்கோம். இனிமே இந்த வீட்ல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா இருக்கணும். சந்தியா கிட்ட இருந்து எப்படியாவது அந்த ஆபீஸை வாங்கி திலீப் கிட்ட கொடுத்துட்டு அவனை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. சந்தியா கிட்ட போய் ஒரு நாள் கேட்டு பார்க்கணும். எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா பணத்தை ரெடி பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சது 4 பேர். அந்த 4 பேருமே பஞ்சத்துல அடிபட்டிருக்காங்க. என்ன பண்ண போறனோ? எது எப்படியோ சந்தியா காலில் விழுந்தாவது திலீப்போட ஆஃபீஸை வாங்கி அவன்கிட்டயே கொடுத்துடணும். ஐயா சொன்ன காதலை என்னோட அம்மா அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் திலீப் எனக்கு தம்பியா இருந்திருப்பான். செம காமெடியா இருந்திருக்கும். சும்மா வச்சு செஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னோட அம்மா உனக்கு அம்மாவா இருந்திருந்தா நீயும் கருப்பா தான் பிறந்திருப்ப. இன்னொரு தடவை நீ என் கலரை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோ, மூஞ்சில சாணியை கரைச்சி ஊத்திடுவேன் என்று அவனுடைய புகைப்படத்தை பார்த்து சொன்னாள். ஐயோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? என்னை தனியா புலம்ப விட்டுட்டானே என்று மெத்தையில் படுத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தாள் நைலதி. வருணுடைய ஆபீஸில் திலீப் சார், வருண் சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று அவனை அழைத்து சென்றான் ஒரு நபர். சிறிது நேரத்திற்கு பிறகு திலீப் வருணுடைய கேபினுக்கு சென்றான். அண்ணா, என்ன வர சொன்னீங்களா என்று கேட்கிறான் திலீப். ஆமா திலீப், உள்ளவா என்றான் வருண். திலீப் உள்ளே வந்த பிறகு நதிக்கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் கூட இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான். அவனுக்கும் நதி மெயில் அனுப்பியிருக்கா என்றான் வருண். வேலை கேட்டு மெயில் அனுப்பியிருக்காளா என்று கேட்கிறான் திலீப். ஆமா என்றான் வருண். அச்சோ, இவளை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. டாக்டர் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவ சும்மாவே இருக்க மாட்டா. நான் என்னதான் பண்றது? வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். 3 மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனேன் என்றான் திலீப். மெயில் அக்செப்ட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது. நான் அக்செப்ட் பண்ணி வைக்கிறேன் என்றான் வருண். அண்ணா வேணாம், வருண் சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் போவேன்னு ஒத்த கால நிப்பா. நான் ஈவினிங் போய் பாத்துக்கிறேன். அப்படியே உங்ககிட்ட வந்து கேட்டா திலீப் தான் அக்செப்ட் பண்ண வேணான்னு சொன்னான்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் என்றான் திலீப். இவ பொறுமையா சொன்னா கேட்கிற மாதிரி தெரியல. கையில ஒரு புள்ளைய கொடுத்தாதான் அமைதியா இருப்பா என்றான் திலீப். இவன் பேசுவது எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் வருண். என்னன்னா அமைதியா இருக்கிற? நான் சொன்னதெல்லாம் சரிதானே என்றான் திலீப். நானும் நீ நினைக்கிற மாதிரி தான் நினைச்சேன். கையில புள்ளைய கொடுத்துட்டா வந்தனா வீட்டில் தான் இருப்பான்னு. இப்ப பாத்துட்டு தானே இருக்கிற. பொண்ணுங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா யார் நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அஸ்வின் நடக்கிற வரைக்கும் தான் வீட்டுல இருந்தா. அதுக்கப்புறம் அவனையும் கூட்டிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு கூண்டு பறவை கிடையாது. கழுகு மாதிரி கொஞ்ச நாள் தான் காத்துட்டு இருப்பாங்க. சிறகு முளைச்சிடுச்சுன்னா பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ பண்ணட்டும். அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத என்றான் வருண். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பேங்க் மேனேஜர் வந்திருக்கிறார் என்று வருணுக்கு தகவல் கிடைத்தது. எதுக்கண்ணா, எதுக்கு பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு என்றான் திலீப். லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், அதான் பாக்குறதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா இருக்கும்போது நம்ம இது மாதிரி எல்லாம் பண்ணதே இல்லைல்ல. எங்களால தான் உங்களுக்கு கஷ்டம், சாரிண்ணா என்றான் திலீப். லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதடா, போய் வேலை பாரு என்றான் வருண். மனதில் வேதனையோடு வெளியே எழுந்து வந்தான் திலீப். வருணின் கம்பெனியில் வேலை பார்த்து விட்டு வீடு திரும்பினான் திலீப். திலீப் அறைக்கு வந்ததிலிருந்து நதி எதுவும் பேசாமல் இருந்தாள். நதி, கிஷோரை பார்க்க போறேன்னு சொன்னியே, பாத்தியா? நான் வந்த உடனே நீயே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் என்றான் திலீப். அஸ்வினும் நானும் அவனுடைய ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு அவனை பார்த்துட்டு தான் வந்தோம் என்றான் நதி. வருண் நான் கம்பெனிக்கு மெயில் அனுப்பியா என்றான் திலீப். ஆமா என்றான் நதி. என்ன நதி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நான் போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? 1 மாசம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் ஏதாவது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தானே போனேன் என்றான் திலீப். திலீப், எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னைக்கு ஒரு நாளே தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் 1 மாசம்னா ரொம்ப கஷ்டம் என்றாள் நதி. நதி, நான் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்ற? நான் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கியா என்று கேட்கிறான் திலீப். அப்படிலாம் இல்ல திலீப் என்றான் நதி. நீ சொல்றது எல்லாத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஐயா சொல்லியிருந்தா கேட்டிருப்ப. நான் சொன்னதுனால தானே நீ இப்படி செஞ்சிட்டு இருக்க. அப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உன்னோட இஷ்டப்படி இருந்துக்கோ. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திலீப் அறையை விட்டு வெளியே சென்றான். திலீப், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றான் நதி. கேட்டும் கேட்காதது போன்று அறையை விட்டு வெளியே சென்றான். வெகு நேரமாய் அவன் அறைக்கு திரும்பி வருவான் என்று காத்திருந்தாள் நதி. இரவு 9 மணி கடந்த பின்பு திலீப் அறைக்கு வரவில்லை. அவனை தேடி கீழே இறங்கி வந்தாள். பூஜா மற்றும் காவ்யா இருவரும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இவள் வருவதை பார்த்து இருவரும் கண்ணசைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். ஐயாவின் பூட்டப்பட்டிருந்த சமையல் அறைக்கு சென்று பார்த்தாள். நதி, இந்த நேரத்துல என்ன தேடிட்டு இருக்கிற என்று கேட்டாள் காவ்யா. திலீப் என்றாள் நதி. திலீப்பை தான் தேடிட்டு இருக்கியா? வெளியே தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கான், போய் பாரு என்றாள் காவ்யா. என்றாள் நதி. பின்பு நதி வெளியே சென்று தோட்டத்தில் பார்த்தாள். அங்கும் திலீப் இல்லை. எங்க போயிட்டான் இவன் என்று நினைத்துக் கொண்டே தோட்டத்தில் உள்ள ஓலை குடிசை வீட்டில் விளக்கேறிவதை பார்த்த நதி அங்கு செல்கிறாள். திலீப் அங்குதான் கட்டிலில் படுத்திருந்தான். திலீப் என்று அழைக்கிறாள் நதி. சொல்லு நதி என்றான் திலீப். சாரி திலீப், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் என்றாள் நதி. அது என்னவோ உண்மைதான். சரி, என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி நீ என்ன செய்ய போற என்று கேட்டான் திலீப். நீ சொன்ன மாதிரி 1 மந்த் ரெஸ்ட் எடுக்கிறேன். எந்த கம்பெனிக்கும் மெயில் அனுப்ப மாட்டேன் என்றான் நதி. வேற என்றான் திலீப். வேற என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்றான் நதி. இங்க வந்து உட்காரு, நான் சொல்றேன் என்றான் திலீப். நதி சென்று திலீப்பின் அருகில் அமர்ந்தான். சொல்லு திலீப், நான் என்ன பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப என்று கேட்கிறான் நதி. நான் என்ன சொன்னாலும் செய்வியா நதி என்றான் திலீப். அப்படியெல்லாம் முடியாது திலீப், நீ சொல்றது எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் செய்வேன் என்றான் நதி. ஓ அப்படியா, சரி, என்னோட கண்ணத்துல ஒரு முத்தம் கொடு என்று திலீப் சொன்னதும் நதியின் முகம் மாறியது. ஏன் யோசிக்கிற நதி? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. உனக்கு என்ன பிடிக்கலன்னு இப்பதான் தெரியுது. பிடிக்காம தான் இவ்வளவு நாள் என் கூட இருந்தியா என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் நதி. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத திலீப். உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையில இருந்து நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் கடவுளிடம் கேட்காத நாளே கிடையாது.
இது மாதிரி உன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் சொல்லு. சந்தியா இன்னும் கல்யாணம் ஆகாம தானே இருக்கிறா, அவகிட்ட பேசி என்று நதி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவளது வாயை மூடினான் திலீப். ஓ, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் கூட இருக்குதா? பைத்தியக்காரி, நான் பேசினது தப்பு தான். உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன். தயவு செஞ்சு மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இப்பவே தூக்கி போட்டுடு என்றான் திலீப். நீ சொன்ன மாதிரி மன்னிப்பு கேளு, இல்லனா சந்தியாவுக்கு இப்பவே கால் பண்ணிடுவேன் என்றாள் நதி. நதி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நதி தன்னுடைய கைபேசியை எடுத்து சந்தியாவுக்கு டயல் செய்தாள். உடனே அவள் காலில் விழுந்தான் திலீப். சரி சரி, போதும், எழுந்துரு என்றாள் நதி. தூக்கி கூட விட மாட்டியா? இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு என்று அவள் வேக வேகமாக எழுந்து வருவதை பார்த்த நதி அந்த குடிசை வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தாள். திலீப் பின்புறமாக துரத்தி கொண்டு வருவதை பார்த்த நதி மீண்டும் ஓட ஆரம்பித்தாள். காவ்யா மற்றும் பூஜா இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் இடம் வந்தவுடன் மெதுவாக நடந்தாள். பின்பு மாடி படிக்கட்டில் வேகமாக ஓட ஆரம்பித்தாள். நதியின் பின்புறமாக திலீப் ஓடி வந்தான். இவர்களை பார்த்தவுடன் அவனின் வேகமும் குறைந்தது. அவர்களை கடந்து வந்த பின்பு மீண்டும் வேகத்தை தொடர்ந்தான். இந்த நேரத்துல இவங்களுக்கு விளையாட்ட பாரு, இன்னும் சின்ன பிள்ளைன்னு மனசுல நினைப்பு என்றாள் பூஜா. ஆமாக்கா, இவங்க அலப்பற தாங்க முடியல. 2 பேரும் வீட்டுல இருக்கும்போது தனித்தனியா பார்க்கவே முடியாது என்றாள் காவ்யா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் என்றாள் பூஜா. என்னக்கா சொல்ற? மறுபடியும் அவங்கள பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருக்கியா என்ன என்று கேட்கிறாள் காவ்யா. இல்ல காவ்யா, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆன புதுசுல இப்படித்தானே இருந்தோம். இப்ப நீயும் நானும் தானே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் என்றாள் பூஜா. ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அதுவும் சரிதான்க்கா என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். நதி அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். நதி, கதவை தர என்று வெளியே இருந்து தட்டினான் திலீப். முடியாது என்றாள் நதி. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன் என்றான் திலீப். சத்தம் கேட்டு எல்லாரும் வருவாங்க, எல்லாருக்கும் நீதான் பதில் சொல்லணும் திலீப் என்றாள் நதி. சரி, கதவை தர என்றான் திலீப். முடியாது போ என்றாள் நதி. சரி, நான் குடிசை வீட்டுக்கே போறேன் என்றான் திலீப். திலீப், போயிடாத, நான் கதவை திறக்கிறேன் என்றாள் நதி. அப்படி வா வலிக்கு. நதி கதவை திறந்த பிறகு உள்ளே சென்ற திலீப் கதவை தாளிட்டான். திலீப் தனக்கு எதிரே வருவதை பார்த்த நதி, திலீப் வேணாம், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீ எந்த முடிவும் எடுத்துடாத என்றான் நதி. சாரி நதி, நான் எடுத்திருக்கிற முடிவை மாத்திக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல என்றான் திலீப். சந்தியாவிற்கு டயல் செய்ததை துண்டித்துவிட மறந்து போனாள் நதி. மறுநாள் காலை கஜேந்திரன் ஐயாவின் நெருங்கிய நண்பன், அதாவது அந்த வீட்டு வக்கீல் வந்திருந்தார். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்று விசாரித்தான் வருண். என்னோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம்ப்பா, அந்த வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் வீட்டுக்கு வரவே முடியல என்றார் வக்கீல். சரிங்க சார், உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வர சொல்றேன் என்றான் வருண். சரிப்பா வருண், அப்படியே நதியை வர சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் வக்கீல். சரிங்க சார் என்றான் வருண். வருண் அங்கிருந்து சென்று சமையல்காரியிடம், வக்கீல் சார் வந்திருக்காங்க, அவருக்கு ஒரு காஃபி கொண்டு போய் கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு திலீப்பின் அறைக்கு செல்கிறான். திலீப் என்று கதவை தட்டினான் வருண். வெளியே வந்த திலீப், சொல்லுங்க அண்ணா என்று கேட்கிறான். வக்கீல் சார் வந்திருக்காரு, நதிக்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, நீ அவளை கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வரியா என்றான் வருண். திலீப் யோசித்துக் கொண்டே, சரிங்க அண்ணா, நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க என்றான் திலீப். பின்பு அங்கிருந்து சென்று விட்டான் வருண். நதி, எழுந்துரு என்றான் திலீப். இன்னும் 5 minutes திலீப் என்றாள் நதி. வக்கீல் சார் வந்திருக்காங்களா, உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, இப்பதான் வருண் அண்ணா வந்து சொல்லிட்டு போறாங்க, சீக்கிரம் வா என்றான் திலீப். என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும் திலீப் என்று கேட்கிறாள் நதி. தெரியல நதி, கீழே போனாதான் தெரியும் என்றான் திலீப். அச்சோ, நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன், வேணும்னா நீ போய் பாத்துக்கோ என்றான் நதி. நானும் தான் கூட வரேன், வா என்றான் திலீப். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவியா, இல்ல உங்க பூஜா அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவியா என்றாள் நதி. ஏமா தெய்வமே, பழச எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு இருக்காத, சீக்கிரம் வா, போய் என்னன்னு கேட்டுட்டு வரலாம் என்றான் திலீப். என்றாள் நதி. இந்த வக்கீல் சார் என்னத்தை கொண்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியலையே, கடவுளே, எந்த சேதாரமும் இல்லாம இந்த நதியை நீ தான் காப்பாற்றணும் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டே படுக்கையை விட்டு எழுந்தாள் நதி. பின்பு இருவரும் அறையை விட்டு வெளியே வந்து கீழே பார்த்தபோது இவர்களை தவிர வீட்டில் உள்ள அனைவரும் அங்கே இருந்தனர். திலீப், எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுட்டு போன்னு சொல்லிடுவாங்களா என்று கேட்கிறாள் நதி. அப்படி சொன்னா நானும் உன் கூடவே வந்துடுறேன், தேவையில்லாம எதையோ யோசிச்சுட்டு இருக்காத, நான் கூட தானே இருக்கேன், வா என்று அவளது கையை பிடித்து அழைத்து சென்றான் திலீப். வக்கீல் நதியை பார்த்தவுடன், வாமா நதி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு என்று கேட்கிறார். சரியாயிடுச்சு சார். சார், என்கிட்ட எதுவும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமே என்றாள் நதி. ஆமா என்றார் வக்கீல். நதி மற்றும் திலீப் இருவரும் தன்னுடைய அறையிலிருந்து புறப்பட்டு கீழே இறங்கி வரும்பொழுது அனைவருடைய பார்வையும் அவர்கள் மீது இருந்தது. அங்கு நிலவிய மயான அமைதி அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அனைவருக்கும் அருகே இருவரும் வந்த பிறகு திலீப் தன்னுடைய அண்ணனிடம், அண்ணா, வக்கீல் சார் என்ன விஷயம் சொன்னாரா என்றான். இல்ல திலீப், எல்லாரும் கேட்டாங்க, நதி வந்தாதான் சொல்லுவேன்னு சொன்னாரு, அதான் எல்லாரும் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க என்றான் வருண். வக்கீல் நதியுடைய நலம் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார். வக்கீல் சார், என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமே என்று நதி தன்னுடைய வீட்டிற்கு வந்த வக்கீலிடம் கேட்கிறாள். ஆமா நதி, கையில் ஒரு டாக்குமெண்டை கொடுத்து இதை படிச்சு பாரு என்றார். நதியும் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு பக்கமாய் திரும்ப திரும்ப அவள் கருவிழி விரிந்து முகம் வேறுபட்டது. இதை பார்த்த திலீப் அவளின் அருகில் செல்கிறான். நதி, அதுல என்ன இருக்கு என்று கேட்கிறான் திலீப். திலீப், ஐயா உங்க அம்மா பேர்ல சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் என்னோட பேருக்கு எழுதி வச்சிருக்காரு என்றான் நதி. என்ன சொல்ற நதி, கொடு, நான் பாக்குறேன் என்றான் திலீப். ஏய் காவ்யா, என்னடி சொல்லுது இந்த பொண்ணு என்று பூஜா அதிர்ந்து போனாள்.
ஐயா அவங்க பொண்டாட்டி பேர்ல சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் நதியோட பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுது என்றாள் காவ்யா. அப்ப நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்று கேட்கிறாள் பூஜா. வேஸ்ட், ஒரிஜினல் அவ கையில இருக்கு என்றாள் காவ்யா. ஆமா நதி, நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு என்றான் திலீப். அச்சோ, எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. பிரவீன் சும்மா தானே நிக்கிற, போய் அந்த பேப்பரை வாங்கி பாரு என்று தன்னுடைய கணவனிடம் சொன்னாள் பூஜா. அவனும் சென்று திலீப்பிடம் உள்ள பேப்பர்ஸ் எல்லாவற்றையும் வாங்கி பார்த்தான். பின்பு பிரவீன், வக்கீல் சார், நியாயப்படி பார்த்தா அப்பாவுடைய சொத்து எல்லாம் பிள்ளைகளுக்கு தானே வரணும் என்றான். நீ சொல்றது சரிதான் பிரவீன், ஆனா ஐயா என்ன சொன்னாரோ அதை தானே நான் செய்ய முடியும். ஐயா சாகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னை வர சொல்லியிருந்தாரு. என் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற சொத்து எல்லாம் நதியோட பேருக்கு மாத்தணும்னு சொன்னாரு. அவர் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு தானே சேரணும்னு நான் கேட்டதுக்கு எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அதிகமாவே நான் செஞ்சுட்டேன். நதிக்கு நான் எதுவுமே செய்யல. இதை நதி பேருக்கு மாத்துன்னு சொன்னாரு. நான் மாத்தி கொடுத்துட்டேன். அவரும் சைன் போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் நதி சைன் போட்டுட்டா என் கடமையை முடிச்சிடுவேன் என்றார் வக்கீல். இந்த சொத்தெல்லாம் எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்று வக்கீலிடம் கேட்டாள் பூஜா. சும்மா 15 கோடி வரணும்னு நினைக்கிறேன். நதி சைன் போடுமா, எனக்கு நேரம் இல்ல, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகணும் என்றார் வக்கீல். சார், இதெல்லாம் எனக்கு வேணாம் சார். ஐயா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாரு என்றாள் நதி. இங்க பாருமா நதி, அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன் இப்படி பண்றீங்கன்னு செத்து போனவரை எழுப்பி கேட்க முடியாது. அவர் சொன்னதை தான் நான் செய்ய முடியும். அவரோட கடைசி ஆசையா என்கிட்ட கேட்டதுதான். அதை நிறைவேற்றி வைக்கிறது வக்கீலா இல்ல, அவரோட நண்பனா என்னோட கடமை. அதை தான் நான் செய்யறேன். நீ சைன் போடுமா என்றார் வக்கீல். சைன் போடு நதி என்றான் திலீப். என்ன திலீப், நீயும் சைன் போட சொல்ற? வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேளு என்றான் நதி. நதி, நீ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் நீ சைன் போட்டாதான் செய்ய முடியும். நீ சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ என்றார் வக்கீல். இவ சொன்னா கேட்க மாட்டா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று சேரில் உட்கார வைத்து கையில் பேப்பர்ஸ் மற்றும் பெண்ணை கொடுத்து சைன் போட வைத்தான் திலீப். அக்கா, இந்த வீட்டுக்கு வரும்போது ஒன்னும் இல்லாம வந்தா, இப்ப பாருங்க 15 கோடி சொத்துக்கு சொந்தக்காரி ஆயிட்டா என்றாள் காவ்யா. நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது ஐயா வாங்கி கொடுத்து 50 பவுனோட தானே உள்ள வந்தீங்க. வந்தனா சித்தி அது கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. நதி சித்தி வீட்டுக்குள்ள வந்து வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் என்றாள் ரீலா. உனக்கு ஒன்றும் தெரியாது ரீலா, அந்த 50 பவுன் எங்க இருக்கு, 15 கோடி எங்க இருக்கு? செத்து போன கிழவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாத்தியா? பெத்த பிள்ளைகளுக்கு கொடுக்காம ஏதோ ஒரு அனாதை நாய்க்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு என்றாள் பூஜா. இங்க பாருமா, நதி சித்திக்கு ஐயா எழுதி வச்சுட்டு போனது அது அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏதாவது ஏடா கூடமா பண்ணி நீ அசிங்கப்படுறது இல்லாம என்னையும் அசிங்கப்படுத்திடாத என்றாள் ரீலா. நதி உன்னோட சித்தி தானே, உன்னோட கல்யாண செலவுக்கு அவகிட்ட போய் பணம் கேளு என்றாள் பூஜா. அம்மா பைத்தியமா நீ? ஐயோ கடவுளே, என்னை கட்டிக்க போறவனே செருப்பால அடிப்பான். உன்னால செய்ய முடிஞ்சா செய், இல்லனா விட்டுடு. நான் ஒண்ணுமே இல்லாம போனாலும் அவன் என்ன வேணான்னு சொல்ல போறது கிடையாது என்று சொல்லிவிட்டு ரீலா அங்கிருந்து சென்றாள். என்னக்கா நிலைமை இப்படி மாறிடுச்சு, அவ்வளவுதானா? அந்த சொத்துல கொஞ்சம் கூட நமக்கு கிடைக்காதா என்றாள் காவ்யா. அதை எப்படி விட்டுடுவேன் காவ்யா, கொஞ்சம் கூட நியாயம் வேணாமா? நமக்கு சேர வேண்டியதை அவ கையில இருந்து வாங்கி ஆகணும் என்றாள் பூஜா. திலீப்புடைய அறையில் மெத்தையின் மீது அமர்ந்த கையில் அந்த டாக்குமெண்டை பிடித்துக்கொண்டு ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் நதி. என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? என்ன நடந்து போச்சுன்னு இப்படி இருக்க என்று அவளின் முன் மண்டியிட்டு கேட்டான் திலீப். இதை வாங்குறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு என்றாள் நதி. நீ என்னோட வைஃப், இதுக்கப்புறம் வேற என்ன தகுதி வேணும் உனக்கு என்றான் திலீப். குடிசையில கிடந்த குப்பைய கோபுரத்துல கொண்டு தூக்கி வச்ச மாதிரி இருக்கு என்றாள் நதி. குடிசையில இருந்த குப்பைக்கு அதோட மதிப்பு என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். கோபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான் என்றான் திலீப். நதி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து பேசுறேன் என்றான் திலீப். நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கிறேன், விட்டுட்டு போறேன்னு சொல்ற? இதெல்லாம் எனக்கு வேணாம். இந்த பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நீ எங்கேயாவது போ, நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்றாள் நதி. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆறு. வருணனா கிளம்பிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் என்றான் திலீப். எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியாதா என்று கேட்கிறாள் நதி. நதி, ஜாயின் பண்ணி ஒரு நாள் தானே ஆகுது, மறுநாளே லீவ் கேட்டா நல்லா இருக்காது. லீவ் கேட்குற அளவுக்கு எனக்கு முக்கியமான வேலை இல்லை என்றான் திலீப். நீ போ திலீப் என்றாள் நதி. ஏதோ கோமா சொல்ற மாதிரி இருக்கு என்றான் திலீப். திலீப், சீக்கிரமா புறப்பட்டு வா, நேரம் ஆயிடுச்சு என்று வருணின் குரல் கேட்கிறது. வருணனா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன், ஃப்ரீ டைம்ல உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் திலீப். திலீப் சென்ற பிறகு பேப்பர்ஸ் எல்லாம் மெத்தையின் மீது வைத்துவிட்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் நதி. ஒரே நைட்ல பணக்காரனாகிறது இப்படிதானா? வெளியில யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கருவாச்சுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு சொல்லுவாங்க. கையில அப்பா 50 ரூபாய் கொடுத்தாலே செலவு பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருப்பேன். ஐயா எதுக்கு அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. இது கையில இருக்கிற வரையும் பாரம் தான். கொஞ்ச நேரத்துல நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. இது சேர வேண்டியவங்க கையில கொடுத்துட்டு இழந்து போன நிம்மதியை திரும்ப பெறணும். ஆனா இது யார் கையில கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள். உடனே கிஷோரின் ஞாபகம் வர தன்னுடைய கைபேசியை எடுத்து அவனுக்கு டயல் செய்கிறாள். சொல்லு நதி, என்ன விஷயம், காலையிலே கால் பண்ணிருக்க என்று கேட்கிறான் கிஷோர். கிஷோர், நடக்கக்கூடாதது நடந்து போச்சுடா என்றாள் நதி. என்ன சொல்ற நதி, என்ன நடந்துச்சு என்று கேட்கிறான் கிஷோர். நடந்த எல்லா விஷயத்தையும் கிஷோரிடம் புட்டு புட்டு வைக்கிறாள் நதி. மூச்சு விடாமல் பேசிவிட்டு மூச்சிறைக்க நிற்கிறான். நதி, கனவு ஏதாவது கண்டியா? பகல் கனவு பலிக்கும், போன வச்சுட்டு போய் வேலை பாரு என்றான் கிஷோர். கிஷோர், கனவில்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையாவே நடந்துச்சு. நான் வேணா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். நான் காலையில இருந்து எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? உன்கிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா சொல்லுவேன்னு பார்த்தா நீ கனவுன்னு சொல்லிட்டு இருக்க என்றான் நதி. நீ சொன்ன அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் வெளியே வரல. இதுல எங்க ஐடியா வரும்? நான் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேன், 10 மணிக்கு போன் பண்றேன் என்றான் கிஷோர்.
நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், எல்லாத்துக்கும் அவங்க வேலை தான் முக்கியமாக போச்சுல்ல என்றான் நயனதி. சரி சரி சத்தம் போடாத உங்க வீட்டில் என்றான் கிஷோர். அவளின் நிறம் பேசும். இந்த கதைக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்பவே நன்றி. இதோட கதை முடியலை, ஆனால் இன்னும் சில எபிசோட்ஸ் தான் இருக்குது கதை முடியறதுக்கு.